ಅಭಿವಾದಕ್ಕೆ ನಮಸ್ಕಾರ பண்ணிக்கிறேன். ವಿವಾದಿಯ ವಿಶ್ವಾಮಿತ್ರ ಆಕರ್ಷಣೆ ತೋಷಿಗೆ ದಯಾಲಶಿ ಪರಮನಿಂದ ಕೌಶಿಕಪುತ್ರ ಅಪಸಂ ಸೂತ್ರ ವಿಷಯ ಅಭ್ಯಾಸ ಸಿದ್ಧಾರ್ಥ ಶರ್ಮ ತಸ್ಮೀತು ಆದಿತ್ಯಗಿರಿತು ಆರೋಗ್ಯ ನಿಗತನಾಂದಿತ್ತು ಧರ್ಮಾಭಿವೃದ್ಧಿನಸ್ತು ಕ್ಷಣಾನಿ ரொம்ப சந்தோஷமா. இவர் பேர் சாமிராஜ், இவர் தெரியும், இவர் தான் சீதாராமா. இவர் பேர் சாமிராஜன் பேரு, இவர் ஒரு பாஸ்கர். நானும் சாஸ்திரி மாமாவும் வந்தோம். சாஸ்திரி வந்தது. ஆமா. அதுக்கு பின்னாடி தனியா வந்தது நானும் அப்பயும் சாஸ்திரி மாமா தான் வந்தார். ஆமா ஆமா, சாஸ்திரி ரெண்டு பேரையும் நானும் சாஸ்திரி மாமா தான் வந்தேன். கரபாடிகள் வந்தார். கரபாடி ஒரு தடவை சார் அவர் எம்பாருடைய பீரியட் அனந்தராம் தீட்சிதருடைய பாலாஜி வந்தார். எனக்கு பாலாஜி ஒருத்தர் வந்து புள்ள வைத்த பேரும் ஒருத்தர் வந்து பொண்ணு வைத்திருக்க பையன். யாரு புள்ள வைத்து? பாலாஜி வைத்த பேர, நான் பொண்ணு வைத்த பேர். மூஞ்சி தாங்க. இந்த கிரகம் வந்து அண்ணாவுக்குன்னு இந்த கிரகம், பிரேமி அண்ணாவுக்குன்னு கொடுத்த கிரகம். சாந்தியா எல்லா இடமே அப்படிதான் இருந்தாலும் முழுக்க ரெண்டு பேரும் உழைப்போட ரெண்டு பேரோட உழைப்பு இருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்கு. டெய்லி ஏதோ ஒரு வீடியோ அனுப்புறாரு. ஸ்ரீவத்சம் எப்படி அழகா கனெக்ட் பண்ணுவாரு. வந்தது 6 நாள் நடக்கும். ஆமா. எங்க ஊர்ல 4 நாள் கல்யாணம், 4 நாளைக்கு கதையெல்லாம் இருக்கும். அது இப்ப இங்க நிச்சயோத்சவம் திருப்பதி மாதிரி நிச்சயோத்சவம். இந்த காவேரி இந்த இடத்துல இப்ப நாம வந்த இடத்துல யாகசாலை போட்டது கும்பாபிஷேகம் போது ரொம்ப ரொம்ப பெருசா நடந்தது கும்பாபிஷேகம். பெருமாள் திருப்பதி பெருமாள் போட்டிருக்கேன். ராமர் வந்துட்டாருப்பா. ராமர் பிரதிஷ்டாச்சு. காஃபி சாப்பிடலாம். இந்த பால் சாப்பிடலாமா? இது இங்க இவாளுக்கெல்லாம் என்ன தேவையா அது மாதிரி. நமஸ்காரம். நம்முடைய ஸ்ரீவத்ச வளாகத்தில் நவாக உற்சவம் ரொம்ப சீரம் சிறப்புமாக ஜம்முன்னு போயின்னு இருக்கு. நமக்கெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அடிச்சுட்டு இருக்கு. அப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்ல தான் அப்படி வந்து உட்காந்துருக்கேன். இப்போ எல்லாம் பெரியவாள்லாம் விரும்பி வரக்கூடிய க்ஷேத்திரமாக ஸ்ரீவத்சம் ஆயின்னு இருக்கு. இன்றைக்கி அது மாதிரி ஒரு பெரியவர் வரப்போகிறார். அவரை பற்றின ஒரு 2 வார்த்தை அறிமுகப்படுத்திட்டு போகிறதுக்கு தான் நான் இப்போ வந்து வலுக்கட்டாயமாக மைக்கை பிடிங்கி உங்களோட பேசின்னு இருக்கேன். நம்ம ஸ்ரீராம் பட்டாச்சாரியாரும் பாலாஜி பாகவதரும் ஸ்ரீவத்சம் ஆரம்பித்ததுலேருந்தே நம்முடைய ஆஸ்தானமாக இங்கே எது நடந்தாலும் வந்து நம்மளில் ஒருவராக கலந்துட்டு ரொம்ப சிறப்பிச்சுட்டு இருக்கா. இவாளுடைய பாரம்பரியத்தை பற்றி பலமுறை நான் சொல்லியிருக்கேன். சேங்காலிபுரம் கல்யாணராம் பட்டாச்சாரியார் அப்படிங்கிறவர் லோக பிரசித்தம், உபன்யாச சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லா பெரியவாளுமே ஒத்துட்டுருக்கா. எம்பார் விஜயவாச்சாரியார் பீரியடில் அவரோட கூட நிறைய உபன்யாசம் பண்ணவர். அனந்தராம் தீட்சிதர் கூடவே இருந்தவர். இந்தியா பூரா அவர் போய் பிரவச்சனம் பண்ணாத இடங்களே கிடையாது. அப்பேற்பட்ட பெரிய மகான் இன்றைக்கி நம்ம கூட இங்கே வந்திருந்து ஒரு 1/2 மணி நேரம் இன்றைக்கி நமக்காக ஒரு சின்னதாக ஒரு அனுகிரக பாஷணம் பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கா. இவர் வந்து ஒரு 7:15 வரைக்கும் ஸ்ரீராம் பட்டாச்சாரியார் தொடருவார் நவாகத்தை. அது முடிஞ்ச உடனே கல்யாணராம் பட்டாச்சாரியார் வந்து நம்மிடையே அனுகிரகம் பண்ண இருந்துருக்கார். இந்த நல்ல செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கு தான் அடையே வந்தேன். மேற்கொண்டு ஏற்கனவே நேரம் எடுத்தோ ஆனால் ஆரம்பிக்கட்டும். எல்லாம் இருந்து செவிக்குணவை நன்கு அனுபவித்து இன்பமடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கோபிகா ஜீவ ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஜெய. மாதர்நமாமி கமலே கமலாய
विष्णुहृत्कमलवासिनि विश्वमाता क्षीरोदजे कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं नमतां शरण्ये भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वपरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् श्रीहरिर्नमः. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ பகவானுடைய பரிபூர்ணமான அருளால் தான் நமக்கு இந்த உயர்ந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. வேறு ஜீவனாக இருந்தால் தனக்கு பசிக்கிறதுன்னோ எனக்கு தூக்கம் வருதுன்னோ எதையாவது சொல்ல முடியுமா? இந்த வாக்கையும் கொடுத்து பின்னாடி என்ன வருங்கிற ஒரு நினைவு இருக்க அந்த சக்தியையும் கொடுத்து ஒரு எல்லா விதமான வசதியோடு ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருக்காம நமக்கு. அந்த பரமாத்மாவான பகவானுக்கு என்ன பதில் செய்ய முடியும்? நம்மாலே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவன் என்ன கேட்குறான் தெரியுமோ? எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், எனக்கு வேறு நீங்கள் பேசியே ஒன்றும் கொடுக்க வேணாம், எனக்கு உங்கள் மனசை கிட்ட கொடுக்கலே போதும். உங்கள் மனசை தான் நான் கேட்குறேன். என் மனசால் என்னை நினைக்க போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு தான். யாராவது பகவான வேறு சாதாரணமான ஆள் ஒரு கச்சிப்பு கீழே விழுந்தால் எடுத்து கொடுத்தா சாரி சொல்லலைன்னா தூக்கி முறையில் எழுதிட்டு போகிறோம். இது மாதிரி மனோபாவம் உள்ளவா 4 பேர் தான் இருப்பா. ஒன்று அம்மா, ஒன்று அப்பா, ஒன்று ஆச்சாரியன், இன்னொன்று தெய்வம். அதனால தான் இவர்களுக்கு மேல்பட்ட தெய்வமே கிடையாதுன்னு விட்டார். அம்மாவை தெய்வமாக நினை. ஏன்னு கேட்டால் ஒரு பாரத்தை 10 மாதம் சுமந்திருக்கார். பால் குடிக்கிறேங்கிற வியாஜமாக ரத்தத்தை சாப்பிட்ருக்கான். ஒரு நாளாவது எனக்கு இவ்வளவு கட்டத்தை கொடுத்துட்டியாடா குழந்தைன்னு கேட்டிருக்காளா? ஒரு அம்மா கேட்க மாட்டாள். அதனால தான் ஆச்சாரியார் சொன்னால், கெட்ட புள்ள பிறந்திருக்காள் கேள்விப்பட்டிருக்கேன், கெட்ட அம்மான்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. குபுத்ரோஜாயேத கொச்சிதவி குமாதா நபவதி. கெட்ட அம்மான்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறார் ஆச்சாரியார். இது மாதிரி அம்மா அப்பா ஆச்சாரியன் இவன் நல்ல போஸ்ட்டுக்கு வரணும்னு ஆசையோடு செஞ்சு கொடுக்குற ஒரு ஆச்சாரியன் மாதிரி வேறு எதுவும் கிடைப்பா? நீங்கள் சாதாரண யாரை கேட்டாலும் ஆச்சாரியன் நினைக்கிறோம். யார் ஆச்சாரியன் குருன்னு கேட்டால் எவன் ஞானம் கொடுக்குறானோ அவன் தான் ஆச்சாரியன். ஞானதோ குருஹு அப்படிங்கிறார். அந்த குரு நமக்கு பகவானை காட்டி கொடுக்குறான். அம்மா அப்பா வாண்டிய குணங்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்குறான். அந்த முறையில் பார்க்கும்போது நமக்கெல்லாம் இப்போ குரு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், நம்ம மாத்துக்கு உபாத்தியா பண்ணி வைக்கிறவர் மட்டும் குரு இல்லை, நமக்கு வித்யாபியாசம் பண்ணி வச்சவர் மட்டும் குரு இல்லை. நம்ம ஒரு வழியில் நல்ல வழியில் வகுத்து விட்டுற பிறகு அவள் தான் நமக்கு குரு. ஏது அப்படி உள்ளவானத்தான் நம்ம அடிக்கடி நினைக்க வேண்டியவர்கள் அவர்கள்லாம். அதை காட்டிலும் நமக்கு இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டால், நம்ம முன்னோர்கள் அவாவா தன் காரியத்தை பார்த்துட்டு போகணும்னு போகலை. நம்ம கீழ்வாசுகள் சௌக்கியமாக இருக்கணும், கீழ்வாசுகள் சௌக்கியமாக இருக்கணும்னு கவலைப்பட்டுத்தான் தான் ராமாயணம் வந்தது, பாகவதம் வந்தது, புராணங்கள்லாம் வந்த காரணமே அவள்லாம் நினைச்சதுனால. அவள் நினைக்கலைன்னா இந்த புராணம் கிடச்சிருக்காது, ராமாயணம் கேட்க முடியாது. நம்மாலே ராமனை பற்றி பேச முடியாது, கிருஷ்ணனை பற்றி பேச முடியாது. இது எல்லாரும் இன்றைக்கி ராமனை நினைக்கிறோன்னு சொன்னால் என்ன முறையில் நினைக்க முடியுமாவே? அது ஒரு சாதாரண ஒரு பண்ணின ஒரு காரணம், ஒரு வழியானது ராமாயணத்தை
கேட்க ராமாயணத்தினுடைய சாரம் இப்போ நான் சுமாராக ஒரு 50 வருஷத்துக்கு மேலே உபன்யாசம் பண்ணியிருக்கேன். ஒரு உபன்யாசம் முடிஞ்சு அடுத்தது மறுபடியும் இன்னொரு 9 நாளைக்கு உபன்யாசம் ராமாயணம் தான்பா. எனக்கு இப்போ தான் நான் ராமாயணம் சொன்னேன், வேறு ஏதாவது கேட்கணும்னு நான் சொல்லலாம் சொன்னோம். எனக்கு சொன்னதும் கிடையாது, சொல்லணும்னு தோணுன்னு கிடையாது. அப்போ சொல்லும்போது புதுசாக சில விஷயங்கள்லாம் தோணும் எனக்கு. என்ன காரணம் கேட்டால் அந்த ராமாயணமும் வர 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 ஒரே ரத்னங்களை வாரி இறக்க முடியாது, என்ன பண்ணாலும் போகாது ராமாயணத்துக்கு. அதனால தான் அவன் சொல்கிறார், 2 பேர் ராமாயணத்தை அலசி பார்த்தவாளாம். 2 பேர் யார் அப்படின்னால், ஒன்றும் கபீஸ்வரங்கிறார். சீதாராம குணகிராமே புண்ணியாரண்ய விகாரிணோ வந்தே விசுத்த விஜானோ கபீஸ்வரோ. வால்மீகி ஒருவர் கபீஸ்வரன்னு சுக்ரீவனை சொல்லலை, கபீஸ்வரன்னா அனுமாரை சொல்கிறான். 2 பேரும் ராம குணத்தை பக்கத்தில் இருந்து அனுபவித்து பார்க்குறாங்களாம். என்றைக்காவது ஒரு நாளாவது ராமன் ஒரு சின்ன விஷயத்துக்காவது பொய் சொல்லலாமோன்னு சொல்லலை, ஒரு தப்பாக சொல்லலை. கடைசியில் தசரதன் காட்டுக்கு கிட்ட சொல்லிட்டு போடுறான்னு புறப்புற சமயத்தில் ராமன் கிட்டக்க போய் நின்னாலும் அம்மாட்ட சொல்லிக்க போகிறாள். அம்மாவை வாது கூப்பிட்டா அம்மா வந்துடுவாள், ஆனால் அம்மாவை கூப்பிடல. பக்கத்தில் தசரதன் நிற்கிறாள், 2 கண்ணும் கலங்கி நிற்கிறாள். அப்பான்னு கூப்பிடல, ராஜான்னு கூப்பிடல, தார்மீகான்னு கூப்பிட்டாள். நிறையா குளம் வெட்டி கோவில் கட்டி தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கியே, ஒன்று ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்கள் நான் என்ன பண்ணணும்னு கேட்டாள். இயம் தார்மிக கௌசல்யா, இந்த கௌசல்யை விட்டுட்டு போகிறேன் நீங்கள் பார்த்துக்கணுன்னாள். அப்போது மனசால நினைச்சாரான் தசரதன், இவன் நேற்றுக்கு தான் பிறந்திருக்கான், எனக்கு 25 வயசாக இருந்து, இவனுக்கு முன்னாடி இந்த கௌசல்யை பார்த்துட்டோம், நான் தானே பார்த்துருக்கோம், இவன் சொல்கிறானேன்னு நினைச்சாரான். தெய்வமோன்னு நினச்சா தெரியும். அம்மா அப்பா ஏன் சொன்னேன் தெரியுமா, மாமா மாத்தா எங்கள் அம்மா ஒன்றும் அதனால சொன்னேன்னு வரும். அதையும் தவிர இன்னொரு விஷயம் சொல்கிறோம், அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு காரணம், இத்தனை அமக்கல் பண்ணுறதுக்கோட அயோத்திமா நகரமே தசரதன் தனியாக வந்தால் கொண்டுடுவாள், கை வந்தால் குழி வெட்டியே மூடிடுவாள். அப்படி இருக்கா, இந்த அத்தனை ஜனங்களும் ஒரே வேகத்தோடு இருக்குது. அந்த சமயத்தில் இந்த கௌசல்ய ஒரு வாயால் மகா பாவி நீ நந்தாதிப்பியா, என் குழந்தைய காட்டு அனுப்பியேன்னு கேட்கலாமோன்னு கேட்கலை. அக்ஷுத்ரசீலாச்சே, இந்த சமயம் வரல அவள் கேட்கல. ஏன் தெரியுமா, வையல்ல அவ்வளவு தர்மத்தில் ஈடுபாடு உள்ளவள் அவள். அவளை பார்த்துக்கணும்னு சொல்லி சுவாமி சொன்னாலும் இந்த இடங்கள்லாம் படிக்கவே முடியாது ராமாயணத்தில். அது மாதிரியான தர்மங்கள் நிறைஞ்ச ஒரு ராமாயணம். இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 நமக்கு வேணும். ஆனால் அர்த்தமும் காமமும் மோட்சமும் கிடைக்கணும்னா, மோட்சம்னா என்ன நினைக்கிற, நாளையிலேருந்து மோட்சத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால் ஒத்தர் வரமாட்டேன், எல்லாம் புறட்டு போல இருக்கு, வைகுண்டமோ கைலாசமோ போன போல இருக்குது. மோட்சங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், துக்கத்திலேருந்து விடுதலை. நல்லது வந்துவிட்டால் துக்கம் மறந்து விடணும், ஆனால் துக்கம் ஜாஸ்தியாக போச்சுன்னா நல்லது மறந்து விடுது. இப்போ நமக்கெல்லாம் இப்படி தான் இருக்குது, பெரும்பாலும் துக்கத்தை தான் அதிகமாக நினைத்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியுது. ஒரு கல்யாணம் பண்ணினோம்னா இதோடு சரியாக போச்சுன்னு நினைக்க முடியுது. ஏன்னா அவன் இன்னும் என்ன கேட்க போகிற சம்பந்தின்னு தூக்கி வாங்கி போட்டுட்டு தூக்கம் வரல இருக்குது. அதனாலே இந்த தர்மத்தோடு செய்தால் எது ஒன்று போனாலும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். 3 வழியை வகுத்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம்னு 3 வகுத்து கொடுத்துருக்காள். அந்த கர்ம மார்க்கம் கொடுத்தா இப்போ சந்தியாவனம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் உபாசனம் பண்ணுறது, சவிதாதானம் பண்ணுறது, இதெல்லாம் விசேஷம், ரொம்ப விசேஷமாக உள்ளது தான்.
அடுத்த ஞான மார்க்கம். இந்த ஆத்மாக்குள்ளே ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இன்னி வரல யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. இதை பற்றி விஞ்ஞானிகள்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு பேப்பர்லாம் கூட வந்திருக்கு, பார்த்துருக்கலாம். விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜீவன்கிறது எப்படி இருக்குது, எந்த உருவத்தில் இருக்குது, கருப்பாக சேப்பாக நீட்டு போகல இருக்கா, குள்ளவாக இருக்கா, உருண்டையாக இருக்கா, என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த க்ஷணம் வந்து இன்னும் முடிவு பெறலை. அதுக்கு பேர் தான் ஜீவாத்மான்னு சொல்லியிருக்காள் சுவாமி. அவனுக்கு தான் ஆத்மான்னு பேர். இந்த கண், காது, மூக்கு முதலிய அவைகளுக்கெல்லாம் எந்த விதமான சக்தியும் கிடையாது. அவன் ஒருவனை திருவுண்டு இருந்து தான் இத்தனையும் செயல்பட முடியாது பண்ணுறது. இது அவன் இதனுடைய சக்தி பூராவும் அந்த பரமாத்மாட்ட இருக்குது. அந்த பரமாத்மாவை நாம் நினைக்கிறதுக்கு ஒரு நிலை மனம் வேணும். நமக்கு ஒரு நிலை மனம்னா அதுதான் பக்தின்னு பேர். கர்ம மார்க்கம் ஞான மார்க்கத்தை யாராவது சொன்னால் புரியவும் புரியாது. பக்தி மார்க்கம் இருக்கிறது என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் வேணும். சஞ்சானம் பண்ணினாலும் சத்தையாக பண்ணணும், சாப்பிட்டாலும் ஒழுங்காக சாப்பிடணும். ஒருத்தனை கேட்கலாம், சாப்பாடெலாம் முடிஞ்சது, சாப்பாடு முடிஞ்சோடனே ஏழி இன்றைக்கி பறக்க கொட்டை வாங்கிட்டு வந்து கூட்டு பண்ணுறேனே சாப்பிடல, ஏன் போகல எனக்கு அப்படிங்கிறான். இல்லை 2 தடவை போட்டேன் சாப்பிடல நீங்கள் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறான். எனக்கு கூட வச்சுக்காமல் போட்டிருக்கேன், இன்றைக்கி பேசாமல் போடலேங்கிறேன் இல்லை. அப்போ போன வச்சு இவன் பேசிக்கிட்டே இருந்திருக்கான். அதனால் என்ன போட்டால் என்னன்னு தெரியல. தந்த நிலையோடு அந்த நினைப்போடு பண்ணாதனால அதே மறந்து போச்சுன்னா பகவானை மறக்காமல் இருக்க முடியுமா? சிலர் ஜபத்துக்கு உட்கார்றேன்னு சொல்லி உட்காரும் போதே என்னென்ன எடுத்துக்கணும், ஜபமாலை எடுத்துக்கட்டும், ஒரு ஆசனம் போட்டு கொடுத்து தீர்த்து பாத்திரம் எடுத்துக்கட்டும். இதுதானே முக்கியம். முதல்ல நிமோட்டை எடுத்து வச்சுக்கிறோம். மனசு ஒருநிலைப்படுறதுக்காகத்தான் ஆத்மா மார்க்கமே வந்து பகவத்கீதை 700 ஸ்லோகமும் மனசை ஒரு நிலையில் வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தது. அதையும் ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்ணுறோம். பண்ணிட்டு இதை வச்சுருக்கா, நிமோட்டை வச்சுருக்கோம். இது மனசை பலவிதமாக பிரிக்கிறது தான் இந்த நிமோட்டு, டிவி எல்லாம். ஆனால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை ரிஷிகள். எல்லாம் பாரு, அதில் எவ்வளவு சாரம் இருக்கு, எவ்வளவு சாரம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முதல்ல. அதனால தான் நமக்கு இந்த பக்தி மார்க்கம் சிறந்தது. இருக்கிறதுக்குள்ள நல்ல நினைப்போடு செய்கிறதுக்கு அந்த பக்தியை பற்றி விசேஷமாக சொன்னவர் பட்டத்தை தான் சொன்னார். பக்தின்னா என்னென்னு யாரை கேட்டாலும் சொல்கிறார். பக்தினா மாலை போட்டுட்டா பக்தியா, இல்லை நாமத்தையோ விபூதியோ விட்டுட்டா பக்தியாவர். இதை போட்டுட்டு 1000 தப்பு பண்ணுறார். தனியாக போகிறார், புகையிறது என்னன்னு சொல்லலை இருக்குது. ஆனால் அவர் இப்போ விபூதி பண்ணி போடாமல் இருக்கிறது இல்லை, கட்டிட்டு இருக்காமல் இருக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் இல்லை. இந்த மனசுத்தத்தோடு செய்தோமானால் உண்டு செய்தாலே போதும். 1000 காயத்ரிலாம் வேண்டியதே இல்லை, 10 காயத்ரி பண்ணாலே போதும். ஆனால் அதை 5ஆக பிரித்து நெறித்து பண்ணினோமானால் அந்த 5ம் வேல்யூ நல்ல சக்தியோடு உள்ளது. அதை பண்ணினா தினந்தோறும் இதை பண்ணால் போதும். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பற்றி கேட்கும்போது முதல்ல கேட்குறாள், நிறைய தர்மங்களை சொன்னேன், உங்களுக்கு எவ்வளவு தர்மம் தெரியுமோ அதுக்கு மேலேயே சொல்லிவிட்டேன். கிருஷ்ணனும் வேறு போராட்டத்துக்கு தர்மம் சொல்லியிருக்கார். எனக்கு எல்லாமே ஒன்றும் மனசில் ஏறலை, இதை பிடிச்சிக்கணும்னு தோணலை. கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம். ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரே தெய்வமாக இருக்கணும். அக்கா சிவன் வேண்டாம் விஷ்ணு வேண்டாம் சொல்லலை. சிவனை பிடிச்சிக்கோ, விஷ்ணு விட்டா வர வேண்டாம், விஷ்ணுவை துவேஷிக்காதே. கிம்பாப்யேகம் பராயணம் படித்தவன ஒரே நாமாவை பல தடவை சொல்கிறதுக்கு தான் பாராயணம்னு பேர். ராமா 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 ராமான்னு சொல்லாது, சிவ 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 சிவன்னு சொல்லாது. அப்படி ஏதாவது ஒன்று சொன்னோம்னா முதல் விஷயம் என்ன கேட்டால் பிறத்தா இருக்கு, ஹிம்சை கிடையாது. அதனால் அஹிம்சா பரமோ தர்மங்கிறார். மகாபாரதத்தில் சிறந்த தர்மம் எதுன்னு கேட்டால் பிறத்தாருக்கு ஹிம்சை பண்ணாமல் என்ன இருக்கோ அதுதான் சிறந்த தர்மம் விட்டுறான். சிலவங்க சஞ்சானம் பண்ணுறேன்னு ஊரே மக்களப்படும், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. மன அமைதியோட பிறத்தாருக்கு சிரமமாக இருக்குமா,
எல்லாம் பார்த்து பேச்சு செயல் எல்லாம் அப்படி இருக்கணும். அழகாக நமக்கு கண்ணு கொடுத்துருக்கான், காது கொடுத்துருக்கான், மூக்கை கொடுத்துருக்கான், வாய் கொடுத்துருக்கான். ஒன்றுக்காவது சிரமமே கிடையாது. காதாலே பகவத்குணத்தை கேட்கலாம், இங்கே நடந்தால் போய் கேட்கலாம். எத்தனை நாள் கேட்கலாமோ அத்தனை நாள் கேட்டால் பலன் உண்டு. கேட்டால் என்ன பலன்னு கேட்டால் பகவானை பற்றி பேசுகிறத கழிக்கணும்னு எப்போ உட்காண்டானோ அப்போ சுவாமி என்ன பண்ணுறான்னா தன்னுடைய ஊரான வைகுண்ட லோகத்தை விட்டுவிட்டு இவனுடைய இதயத்திலிருந்து உட்கார்றானாம். நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹ ஆவிவேஷஸ்வபக்தானாம் ஹிருதயான் யமலானி ச. இந்த நாராயண பட்டத்திரி தான் பக்தின்னா என்னங்கிறத சொன்னார். பாக்கி எல்லோரும் பக்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா ஒன்றுமே புரியவே இல்லை. அவர் நாராயண பட்டத்திரி சொன்னார், பக்தின்னா என்னப்பா குருவா என்னப்பா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். 1034 ஸ்லோகம் தான் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகமும் குருவாயூரப்பனுடைய காலில் விழுந்து கழிப்பார். சத்தியமா இது மாதிரி நடந்தது சத்தியமா கேட்பார். ஆமாம்னு தலையாட்டணும். ஆற்றல்னா அந்த ஸ்லோகத்தை சொல்ல விட மாட்டார், மறுபடியும் சொல்லுவார். அதனால தான் அவர் என்ன பண்ணிவிட்டார், இவருடைய பேச்சு அழகாக இருக்குதுன்னு சொல்லி குருவாயூரப்பனுக்கு பட்டத்தினுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், 10 ஸ்லோகம் சொல்கிறவரை பேசாமல் இருக்கிறார். டே குருவாயூரப்பன் 10 ஸ்லோகம் ஆச்சோ இல்லையோ, இந்த 10 ஸ்லோகத்தில் 9 ஸ்லோகம் சொல்லும்போது இவருக்கு வாத ரோகம் வெளிக்காது, கை காலெலாம் வெளிக்காது. இந்த 10வது ஸ்லோகத்தில் வெளியே வராப்ப பண்ணி வரலாம் குருவாயூரப்பன். அவன் இவன் ஏன்னா கஷ்டப்படுறான் நேற்றுட்டு போட்டோம்னு. இது மாதிரி 100 நாளைக்கு 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இந்த 1000 ஸ்லோகத்தில் முக்கியமான விஷயம் நிறையா இருக்குது. அதில் இதை சொல்கிற பக்தின்னா என்ன தெரியுமா குருவாயூரப்பா, நான் நினைக்கிறேன், ஏவம் பூத மனோஜன வசுதா சப்தோ ஏவம் பூததயாகி பக்த்யபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்ம ஞானமயாத் விருஷோத்தமதரஹ யோகேஸ்வரை ஜீயதே சௌந்தர்யைகரசாத்வகே பிரேம பிரகர்ஷாத்மிக பக்தி விஸ்ரவவேவ விஸ்வபுருஷை லப்பரமா வல்லபா. பக்திங்கிறது என்ன தெரியுமா, 2 யோகத்துக்கு மேலே சிறந்தது. கர்ம யோகத்தை காட்டிலும் ஞான யோகத்தை காட்டிலும் சிறந்தது, ரொம்ப சிறந்தது. அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கான்னு கேட்காதே, கிடையாது. புருஷோத்தம தரகா என்ன கேட்டார் ஒருத்தர். இதே மாதிரி இன்னொரு நிறுவனம் எங்கேயோ கட்டுறா போல இருக்குது. இப்போ சீதாராமன் அவருடைய செய்தாலும் ராமகிருஷ்ணன் பண்ணி கட்டியிருக்காள். இந்த இடத்த பற்றி சொல்லிட்டு அவள்கிட்ட அவள் என்ன கேட்டால், இது மாதிரி வேறு இந்த பக்கத்தில் எங்கேயாவது கட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கேள்வியை கேட்டாள். நான் சொன்னேன், இது வேறு கட்டலாம், ஆனால் இது மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால், முதல்ல வரும்பொழுது வரவாள் எத்தனை பேரும் பகவானை நம்பி வர்றா. அதனால் அவளுக்கு பகவானுடைய அனுகிரகமும் தேப்பஸ்ட்டு தியானம் கிடைக்கணும். அதுக்கு தகுந்தபடி உள்ள வசதியை செய்ய கொடுக்கணும். அவள் சிலதெல்லாம் டவுனில் செய்ய முடியலை. அதுவும் தண்ணி கட்ட வந்த சமயத்தில் அந்த மாப்பிள்ளை கேட்குறான், அவன் தன் சம்சாரத்தை, உங்கள் அப்பா சந்தியாவதனம் பிரம்மஜனம் தண்ணியை கொட்டுகிட்டே இருக்கான், அது அப்படியே ஏந்தி வை, சாயங்காலம் பண்ணிட்டோம். அவ்வளவு கஷ்டமான சமயத்தில் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரவே இல்லாமல் ஆனந்தமாக பக்கத்தில் காவேரி காவேரி போய் ஸ்நானம் பண்ணலாம். காவேரி ஸ்நானம் பண்ண எத்தனையோ புண்ணியம் சொல்லியிருக்காள். காவேரி மகிமை சொல்லி மகாபாரதத்தில் பல அத்தியாயம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடையாது. அதெல்லாம் இது மாதிரி உங்களுக்கு இன்னொன்று இருக்கும்னு எனக்கு தோணலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பார்க்கலையே தவிர என்னுடைய குழந்தைகள்லாம் போய் பார்த்துட்டு வரா.
அவள் சொல்கிறத பார்த்தா எனக்கே ஆசையாக இருக்குது, கொஞ்சம் பால்யமாக இருந்தால் அங்கே போய் தங்கிடலாமேன்னு. அவ்வளவு சௌரியமான முறையில் பார்த்து பார்த்து நினைத்து அப்பா எப்படி குழந்தைக்கு வீடு கட்டுவாளோ அது மாதிரி கட்டியிருக்கேன். அதெல்லாம் பகவான் நான் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் யாராவது சொன்னீங்களோ இந்த மாதிரி அமைப்பில் கட்டுக்கணும் யாராவது சொன்னீங்களோ? நாம் கேட்காமே அவர் கட்டியிருக்காருன்னு சொன்னேன். அவர் மனசில் உள்ளே புகுந்து சுவாமி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கட்டுறது. அது ஆச்சரியமான விஷயம். நமக்கு எப்படி தோன்றதோ அதெல்லாம் சுவாமி செய்து வைக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு எதுக்காக சொல்ல வந்தேன், நல்ல வசதியாக்கு எனக்கே இப்போ திரும்பி ஊருக்கு போகிறோமேன்னு தோன்றுறது. பால்யம் இல்லையே வயசாகி வந்து 90 வயசானது, 90ஆவது வயசு பகவானை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு என்ன ஒரு பயம் வேறு எனக்கு. இதோட 4-5 தடவை வந்து கூப்பிட்டுட்டான். குழந்தைகிட்டே சொல்லி அனுப்புவா, நேரே வந்து 2 தடவை கூப்பிட்ருக்கா. நான் வரேன்னு சொன்னேன், நாளைக்கு வரேன்பேன், அன்றைக்கி வர முடியாமல் போய்டும். ஏதோ சிரமம், உடம்பு சரியில்லை சிரமம். இந்த தடவை கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல தான். ஆனால் இந்த தடவையும் போகாமல் இருந்தால் சுவாமி மன்னிக்க மாட்டார். ஏன்னா நிச்சயமாக அவளை திருப்தி பண்ணி வைக்கணும், போகணும்னு சுவாமி ரொம்ப நினைப்பதை சொல்லிட்டு பயந்துட்டு வந்தேன் நான். ஏன்னா நவதி பிராயோபி தன்ன உவ்யதே அப்படிங்கிறாள். அது மாதிரி அந்த பக்தியை பற்றி பட்டத்தை சொல்லும்போது சொன்னால் ஒரே ஒரு விஷயம், இந்த 2 காட்டிலும் 3ஆவதாக இருக்கிற பக்தி சிறந்து தான். இந்த பக்திங்கிறது எப்படி வரும்னு கேட்டால் அப்படியே வந்து பகவத்குலம் கேட்டான். கொஞ்ச நாள் இப்படி தொடர்ந்து கேட்டான். இப்படி கேட்ட உடனே என்ன பண்ணி தந்தார், மறுபடியும் என்னை போய் கேள்வி தூண்டுறதா. அது ஏவம் மூதமனோக்யதான் யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்மஜ்ஞானமயாத் புருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர் கீயதே. பக்தின்னா என்னங்கிறத இப்போ தான் சொல்கிறார். இன்றைக்கி வந்து கேட்டுட்டு போனோம், நாளைக்கு என்ன சொல்கிறது ஜெயித்து போன உடனே வேறு நினைப்பே இல்லாமல் மணி என்னது, மணி 6 கதைக்கு பண்ணுமேன்னு தோன்றது. இது மாதிரி தோணுமா? சத்ய பிரேரையதே. கதைக்கு வர போனோம், வரும்போது 1000 கதவை சாத்திட்டு இருக்கோம். இங்கே வந்தால் அப்போ எல்லாத்தையும் ஒன்றுமே தெரியாமல் மறந்து போயிடுறது. இப்போ சொல்கிற ராமாயண கதையில் அப்படியே லயிச்சு போய் வேலை என்ன போகிறாலும் அதே போகிறது. மதிம் மதயத்தை ரோமாஞ்சய தெங்ககம். சில கதைகள் சில இடங்களை கேட்கும்போது அங்கேயே ராமாயணத்தையே கண்ணால் நேர பார்ப்பது போல உடம்புல ஒரு வயிற்றுச்சல். எங்கள் பெரியவாளுக்கு அதுதான் ஒரு பெருமை. தீட்சருடைய பெரிய தீட்சர் அனந்தராம தீட்சர்னு பேர். அவர் தான் எனக்கு குரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் அவரோடு இருந்தேன். அதனால் எனக்கு அவருடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடையபடியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதில் தான் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு நல்லதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து செஞ்சு பலன் இருக்கேன். ராமாயணம் நவாகம் பண்ணி குழந்தை இல்லாத வாழ்க்கை குழந்தை வந்திருக்கு. மதிம் மதயத்தை ரோமாஞ்சய தெங்ககம். தன் அறியாமல் கல்லேருந்து எல்லாம் வருது. வியாசிஞ்ச விஹித வாழ்வழிதரை ஆனந்த உற்சோத்பவை. அப்படி ஆனந்தத்தால் இது அப்படி ராமன் வந்துவிட்டார். அம்மா அப்படி கேட்கும்போது நமக்கு நம்ம அறியாமல் ஒருத்தி தீட்சருடைய ராமாயணம் இந்த ரேடியோவில் கொஞ்சம் நாளைக்கு வச்சால் 9 நாளைக்கு ஒரு நாங்கள்லாம் சேர்ந்து சொல்லியிருக்கேன். அந்த ராமாயணம் கேட்கும்போது ரேடியோவாகவே நினைக்காம அதுக்கு டெய்லி 2ஆம் நாள்லேருந்து மாலை இருக்குது. எனக்கு அதெல்லாம் கூட பெரிய தோணல. கடைசியில் சுண்டல் வேறே உண்டு. அது மாதிரி எல்லோரும் வந்து ஒத்தல் பாக்கி இல்லாமல் ராமாயணம் கேட்பார். அது மாதிரி ஒரு வரையில் அப்போ சொன்னார், அந்த மெய்ப்பா சோமுன்னு ஒருத்தர் இருந்தார் அங்கே ரேடியோ ஸ்டேஷனில். அவர் சொன்னார், உங்களால் லட்சக்கணக்கான லெட்டர் வருது, ராமாயணத்தினுடைய தொடர்ந்து கேட்க முடியாது பண்ணினேன்னு சொல்லி நல்ல தவாலை வருது, எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இத்தனையோ கச்சேரிகள் கேட்டுருக்கோம். அது மாதிரி அந்த மறுபடியும் அதை கேட்கணுங்கிற எண்ணத்தோட கொண்டு பண்ணி அப்படியே ராமனிடத்தில் வருது. அந்த நிலைக்கு தான் பிரேமேன்னு பேர். இப்போது
நம்ம குழந்தைகிட்ட வச்ச அன்பு வச்சா அதுக்கு பேர் வாத்சல்யம்னு பேர். காரணம் இல்லாமல் எதிர்பார்க்காம வைக்கிற அன்பு பேர் வாத்சல்யம்னு பேர். அதே அன்பே நம்ம ஸ்நேகிதிகிட்ட நண்பங்கிட்ட வச்சோம்னா அதுக்கு பேர் ஸ்நேகம்னு பேர். ஒரே அன்பு தான், அந்த அன்பை அப்படி வைக்கிறது. இன்னொரு அன்பு இருக்குது, தன் மனைவியிடத்தில் அன்பு வைக்கிற பிறகு அதுக்கு பேர் பிரேமேன்னு பேர். இப்போது இது எல்லாம் ஒரே அன்பு தானே, இடத்தை பொறுத்து வெவ்வேறு பேரில் இருக்குது. ஆனால் இந்த வெவ்வேறு பேரில் இருக்கிறதுக்குள்ளே எது சேர்ந்ததுன்னு கேட்டால் பிரேமே. தன்னையே நம்பி ஒரு பெண் வந்திருக்காளே, அவளுக்கு கடைசி கால வரையிலும் அவளை திருப்தியாக வச்சுக்கணும். ஆனால் அதனால் அம்மா அப்பாவுக்கு ஒரு விரோதத்தை கொண்டு விடக்கூடாது. ரொம்ப கஷ்டமான இல்லை, கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஒரு கஷ்டம்தான் சொல்லணும், கல்யாணம் சுகம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தோணும். ஏன்னு கேட்டால் அந்த பெண் வரும்போது இந்த அம்மாவையும் அப்பாவையும் திருப்தி பண்ணிட்டாகணும். இவன் பாடு என்ன தெரியுமோ, ஏய் உன் சம்சாரத்தை பார், உன் பொண்டாட்டி பாடுறா அப்படி பார்த்துட்டு இருக்கேன், முதல்ல பார்த்து தான்மா பண்ணினேன். இப்படியே ஜாஸ்தியாக போய் ஒவ்வொன்றா குத்தம் சொல்ல ஆரம்பித்தான். அப்போ சொன்னான் அந்த பையன், அன்றைக்கி தான் சொன்னான், இந்த மாதிரி பார்த்தியான்னு கேட்காதீமா, எங்கள் அப்பா பார்க்கலையா, எங்கள் அப்பாவும் பார்த்தாம்மா பண்ணிடுறார் நிறுத்திவிட்டோம். அதுக்கு மேலே அவன் சொல்லலை, நமக்கே தெரியும் என்ன சொல்ல போகிறான். அதனால் அப்புறம் தான் அவள் சொல்கிறத நிறுத்திவிட்டாவோ. அது மாதிரி அந்த பிரேமன்னு பேர், எல்லையில்லாத அன்பு. அந்த அன்பை அப்படியே திரட்டி வைக்க வேண்டிய இடம் தான் பகவான். அம்மா செய்யாது, அப்பா செய்யாதது எல்லாம் பகவான் செய்வான். இப்போ நம்மளாம் நம்ம சின்ன குழந்தைகிட்ட ஏதாவது சத்தம் போட்டால் அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னா அவங்க அப்பா கிடக்கிறதா அப்படின்ற, அம்மாட்ட சொல்லுவேன்னா அப்பாட்ட போய், அது பெரிய பெரிய ஹைகோர்ட்டில் அது அவன் வந்துட்டு இருக்கான், ஹைகோர்ட்டாக சென்றிருக்கான். அது மாதிரி பார்த்து வரும்போது நமக்கு எல்லாத்துக்கும் மேல் கோர்ட்டாக உள்ளதும் சுவாமி. இந்த அம்மா அப்பாட்டையும் போய் சொன்னால் என்ன பண்ணுவா, ஜாஸ்தியாக போச்சுன்னா உடம்பு சரியா இல்லைன்னா சுவாமி தான் இருக்காரு, சுவாமி தான் இருக்காருன்னு அப்போ தான் இந்த விபூதியை தேடுறதோ ஏதோ அம்மா சொல்ல பண்ணுவாள். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், வயசானவானாக இருக்கிற நாமெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் நிறைய எவ்வளவு சைவமாக இருந்தால் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணலாம். மந்திரம் உபதேசம் இல்லைன்னா என்றைக்காவது உள்ள பெரியவாளை வர சொல்லி பஞ்சாட்சரத்தை நிறையா ஜபிக்கலாம். பஞ்சாட்சரம் ஜபிச்சா விஷ்ணு வரமாட்டான்னு கிடையாது, அவள்லாம் ரொம்ப ஒத்துமை, நாம தான் இங்கே தகராறுலாம். குருக்களும் எங்கேயாவது சண்டை போட்டாலும் போட்டுப்பா. ஆனால் சிவனும் விஷ்ணு சண்டை கிடையாது. விஷ்ணு சகஸ்ரம் எப்படி வந்தது, கேனோபாஜேன லகுதா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்சதே பண்டிதே நித்யம் சோதமிச்சாம்யகம் பிரபோ. பார்வதி கேட்குறாள் பரமேஸ்வரனை பார்த்து, 1000 நாமாவை கொண்டு சொல்லுங்கிறா, கிட்டத்தட்ட 1/2 மணி ஆறுது, அத்தனை அழிலாம் சில நாளைக்கு சொல்ல முடியாமல் போகிறது, அன்றைக்கி சொல்லலைங்கிற குறை வருவேன், என்ன பண்ணலாம் நான் சாமி கேட்டாள். அதுக்கு பரமேஸ்வரன் சொல்கிறாள், புத்தகம் இல்லைம்மா நான் சொல்கிறேன், அது விஷயம் ஸ்ரீராம ராம ராமேதி, ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு 3 தடவை சொல்லு. இது எல்லாத்துக்கு சமம், சகஸ்ரநாம தத்துல்யம், 1000 நாமாவுக்கு சமமான நாமா அப்படின்னு யார் சொன்ன, பார்வதி பரமேஸ்வரன் சொன்னார். வேறு வைஷ்ணவமான கிரந்தத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இருக்காது. அதனால் தேசமே பார்க்கக்கூடாது. ஏன்னா நாம் ஆறு நமக்கு என்ன தெரியும். இப்போ ராமாயணன் நன்னா சொன்னார்னா ஒருத்தர், பாகவதன் நன்னா சொல்கிறாருன்னா உபன்யாசம் ஃபஸ்ட்டு அப்படின்னார், உங்களுக்காக நேரம், உங்களுக்கு தான் முதல்ல கேட்குற நேரம், ஃபஸ்ட்டை கண்டேலா செகண்டை கண்டேலா, என்ன பாடுபட்டோம் ராமாயணம் பார்த்து சொல்கிறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு செகண்டையும் சொன்னேலே, அவர் நடுப்பற சீதா கல்யாணத்தில் மாற்றி சொன்னேனே சொன்னாரே உறுதியில்லைன்னா அதெல்லாம் முன்ன பின்ன இருக்கணும் தான் சொல்லுவார். அது மாதிரி நல்ல அவர் சொன்னாப்புல ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டால், நல்ல பரம்பரை. எங்கள் அப்பாவும் தீட்சரும் சேர்ந்து படித்தால் அவர்கிட்ட ஒரு 19-20 வருஷம் இருந்தேன். மந்திரங்களையும் இதையும் பெற்றுக்கொண்டு ஜோசியம் எல்லாம் அவர்தான் கற்றுட்டேன். அவர் விளம்பில் எனக்கு ஒரு ஆசை, என் பையன் என்னுடைய பேரன் இவெல்லாம் தயார் பண்ணணுன்னு.
அவள் குடும்பத்தில் கூட இப்போ 3 பேர் சொல்லலை, இந்த பரம்பரை வரல. அவளே ஆச்சரியப்படுறாள், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி இருக்கிறதுன்னு. விட்டதாஸ் சொல்லுவார், அடிக்கடி வந்தால் பார்க்க வருவார். அது சொன்னார். அது மாதிரி இந்த பரம்பரையிலே அவர் ஸ்ரீமதி ராமாயணம் சொல்லிட்டு இருக்காள். இல்லை, நான் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ தான் கடல்லேருந்து விடுபட்டேன். நான் இப்போ தான் இனிமேல் சுதந்திரமாக வரலாம். இப்போ சொன்னது வந்து நான் வரேன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக. இனிமேல் வரதெல்லாம் என் சுதந்திரம், இஷ்டப்படி வரலாம். அப்படி எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கணும். எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும். எல்லோரும் கைவிட்ட பிறகு தன் கூட பிறந்தவனோ பெரியவர்களோ பிராதாக்களோ யாரும் வரல. இப்போது யாராரோ கிட்டக்க இருக்காள். அப்போ தான் நமக்கு நிஜமான பந்துக்கள். அதனால் அத்தனை பேரையும் ஒத்தரை பந்துக்களாக நினைத்து, உறவினர்களாக நினைத்து, நல்ல காரியத்தில் எல்லோரும் ஈடுபட்டு, எல்லாருக்கும் மேலே அப்பா அம்மாவாக இருக்கிறவன் தான் சீனிவாசன். ஸ்ரீனிவாச மகாத்மியத்தில் அவன் ஏது யாத்திரை போகணும்னு பரப்டா பூர்வம். நம்ம காலால் நடந்து போகுது, யாத்திரை போகணும் பரப்டா. ஸ்ரீனிவாசன் எனக்கு என்ன பண்ணுறாருன்னா, பத்மாவதி இப்போ ஒரு மணி நேரம் கிட்ட வராது. அப்போ என்னை பார்க்குறதுக்கு ஒரு பக்தம் வர்றான். இன்னும் படியில் ஏறவே இல்லை. அவன் சுவாமி சொல்கிறார், அவன் வந்த உடனே மெனக்கடாமல் தரிசனம் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்கிறாரு. மகாத்மிய ஸ்ரீனிவாச மகாத்மியத்தில் வரும்போது பேசிட்டு வந்தார். அவளுக்கு நாராயணி சொல்லி கேட்கணும்னு ஆசை இருக்குது, மகாபாரதம் சொல்லி கேட்கணும்னு ஆசை இருக்குது. அதை ஒன்று விட்டு போச்சு, வெங்கடேச மகாத்மியம் கேட்கணும்னு ஆசை இருக்கட்டும்னு சொல்லிடலாம். அது மாதிரி புண்ணிய சரித்திரம். எல்லோரும் பகவதத்தை அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி பரமக்ஷேமமாக இருக்கணும், எல்லோரும் சுதந்திரமாக இருக்கணும் பிரார்த்திக்கிறேன். நந்திதமே விஸ்வவினோதினி நந்தினுதே கிரிவரவிஜிரோஷினி விஷ்ணுவிலாசினி ஜிருதே பகவதி ஹே கண்ட குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जानकीकान्तस्मरणं जय जय राम राम श्री सद्गुरुस्वामी की जय।